அதிக சத்துக்கள் நிறைந்த கொத்தவரங்காய் பொரியல் தான் இப்போ செய்ய போகிறோம். இந்த காயில் இவ்வளோ சத்துகள் இருக்குன்னு தெரிஞ்சால் இந்த காயை வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஃபைபர், புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபோலேட்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் இருக்கிற ஃபோலேட்டு கருவில் இருக்கிற குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுன்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க இந்த எவ்வளோ நல்லது இந்த காயின்னுட்டு. இது லோ கேலரியும் கூட, அதனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது சரியான உணவு தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிஞ்சி கொத்தவரங்காய் 1/4 கிலோ எடுத்திருக்கோம். இதை நல்லா கழுகிட்டு பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த காயை அதில் போட்டு லேசாக வதக்கிட்டு 2 கப்பு தண்ணி விட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யறதால இதில் இருக்கிற லேசான ஒரு கசப்பு தன்மை போயிடும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெயோட அரோமா பிடிக்குன்றதுனால நான் இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடியும் சேர்த்து வதக்கிக்கிறோம் இந்த எண்ணெயில். இப்போது வேக வச்சு வச்சுருக்கிற கொத்தவரங்காயை அதில் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கலந்துக்கணும். ஒரு மூடி தேங்காயில் பாதி அளவு திருகி இந்த தேங்காய் பூவையும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பில் இருந்தால் போதுமானது. ஏற்கனவே இந்த காய் வெந்து தான் இருக்குது. இப்போ நல்லா கலந்தாச்சு. கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிஒன்.